ஏடாமே சம்பு அப்டேட் ஆக்கிங்க. ஹோப் நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். சரி, ஸ்ட்ரைட்டாக வீடியோக்குள்ளே போயிடலாம். சாரி ஃபார் லேட் அண்ட் தேங்க்யூ ஃபார் சப்போர்ட்டிங் மீ அண்ட் ஹாப்பி விநாயகர் சதுர்த்தி. ஓகேவா? ஹாப்பியாக என்ஜாய் பண்ணுங்கடா. நிறைய கொழுக்கட்டெலாம் சாப்பிடுங்க. ஓகே, சரி ஸ்ட்ரைட்டாக வீடியோக்குள்ளே போயிடலாம். அண்டு பேக்ரவுண்ட் நாய்ஸ் எப்பயும் போல் ஒரு சைத்தான் வந்து என்னை தாக்கிறது துரத்தி விட்டுச்சு. நான் இப்போது டெரஸ்லேருந்து ரெக்கார்ட் பண்ணுறேன். மேலே சவுண்ட் கேட்கும். ஓகேவா? இந்த ஹேர் சவுண்ட்லாம் கேட்டுச்சுன்னா தயவு செய்து மன்னிச்சிருங்க. நெக்ஸ்ட் டைம் நான் ஒழுங்காக போட ட்ரை பண்ணுறேன்டா. சரி, வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். லாஸ்ட் நீ என்னை பார்த்துட்டு போனா நீங்கள் நான் என்னை விடுங்க, நான் வீட்டுக்கு போயிடுறேன் அப்படின்னு நீங்கள் சொல்லியிருப்பீங்க. அப்படியே அப்படின்ற மாதிரி கை வாங்கியிருப்பான். நீங்கள் அப்படின்ற மாதிரி நிற்கிறீங்க. அவன் என்னை கோவப்படுத்துறதுக்கே இருக்க நீ அப்படின்ற மாதிரி ஒரு கத்தாரு. நீங்கள் என்ன வச்சுங்க, நான் வீட்டுக்கு போயிடுறேன், எனக்கு இப்போ பயமாக இருக்கு அப்படின்றீங்க. அழுகுறீங்க, அவங்க கல்லேருந்து தண்ணி வருது. பேபி கேர், டோன்ட் க்ரை. எனக்கு நீ பண்ணுறதெல்லாம் பார்த்தபடி எப்படி கோவம் வருது தெரியுமா? நான் அளவோட கண்ட்ரோல் பண்ணிட்டு இருக்கேன். பட் நீ என் பீச்சை கூட கேட்க மாட்டேன்ற அப்படின்ற மாதிரி அவன் சொல்கிறான். நீங்கள் வந்துட்டு எனக்கு பயமாக இருக்கு, எனக்கு பயமாக இருக்கு, வீட்டில் எல்லாரும் என்ன தேடுவாங்க அப்படின்ற மாதிரி நீங்கள் சொல்கிறீங்க. தெரியாது அழுத்த அப்படின்ற மாதிரியா வந்து அப்படி முடிய பிடிச்சிட்டு அப்படியே என்னன்னு பார்க்கலாம். நீங்கள் வீட்டுக்கு போகிறேன் அப்படின்றீங்க. இப்போ அமைதியாக இருக்கணும். என்ன பண்ணணும்? வீட்டுக்கெல்லாம் அனுப்ப முடியாது. அதை தவிர வேற என்ன சொல்லு, நான் பண்ணுறேன் அப்படின்ற மாதிரி உங்ககிட்ட அவன் சொல்கிறான். அம்மாட்ட பேசணும் அப்படின்றீங்க. பண்ணி தொலைறேன் அப்படின்ற மாதிரி அவன் ஃபோன் எடுத்து நம்ம சொல்லு அப்படின்றாரு. நீங்கள் நைட் அப்படின்ற மாதிரி நீங்கள் சொல்ல ஆரம்பிக்கிறீங்க. நீங்கள் நம்ம சொன்ன உடனே எடுத்து ஹலோ 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 பேசுகிறாங்க பாரு இந்தா அப்படின்ற மாதிரி அவன் கொடுக்குறான். நீங்கள் அம்மா 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 கேட்குதாம்மா, அம்மா கேட்குதாம்மா அப்படின்றீங்க. ஒயான் எப்படிம்மா இருக்க, எங்கம்மா இருக்க, உன்னை எங்கெல்லாம் தேடுறம்மா, அம்மா எங்கம்மா இருக்க, வந்துருமா, எனக்கு பயமா இருக்கு, நீ எங்க இருக்க, அப்பாவும் காலில இருந்து தேடிட்டே இருக்காரு, நேற்று நைட்ல இருந்து உன்னை காணும், தயவு செய்து எங்க இருந்தாலும் வந்துருமா, ஃப்ரெண்டு வீட்டுல என்ன இருக்கியா அப்படின்ற மாதிரி அவங்க அழுதுட்டே கேட்குறாங்க. இல்லைம்மா ஒருத்தர் என்ன அப்படின்ற மாதிரி நீங்கள் சொல்லாத்துல டக்குனு ஃபோனை பிடிங்கிறான். கொடுங்க நான் பேசணும் அப்படின்ற மாதிரி நீங்கள் கேட்குறீங்க. அப்படின்ற மாதிரி முறைச்சிட்டே சொன்னான். நீங்கள் கப்புன்னு ஆயிரீங்க, கண்ணிலேருந்து தண்ணி வந்துட்டே இருக்கு. ஹலோ யார் பேசுறீங்க, என் பொண்ணை விட்டுருங்க, அவ பாவம், அவளுக்கு ஒன்றுமே தெரியாது அப்படின்ற மாதிரி அம்மா சொல்கிறாங்க. ஹலோ ஆண்டி, ஐ ஆம் சுகா, நான் உங்கள் பொண்ணை லவ் பண்ணுறேன், அவளே என்ன லவ் பண்ணுறான், நாங்கள் 2 பேரும் கல்யாணம் பண்ணிக்க போகிறோம், உங்களுக்கு தெரியாதுல்ல, நேற்று தான் நாங்கள் ஒரு 6 மந்த்தாக லவ் பண்ணுறோம், பார்த்தோன்னே பிடிச்சிருச்சு, அதான் நீ இங்கே ஓகே சொல்லுவீங்களான்னு அவளுக்கு பயம், அதனால்தான் என் கூட வந்துட்டா. இப்போ அழுகிறது கூட எனக்கும் அவளுக்கும் ஒரு சின்ன சண்டை, அதுக்கு தான் அழுகிறா, மற்றபடி ஒன்றும் இல்லை. ஜூன் உங்களுக்கு பத்திரிக்கை வரும், கவலையே படாதீங்க, உங்கள் பொண்ணை நான் தங்க மாதிரி பார்த்துங்க. யாரா நீ, ஏன்டா அப்படி பேசுற, அப்பெல்லாம் என் பொண்ணு பண்ணது, என் பொண்ணு தங்கம் அப்படின்னு, அதனாலதான் என்ன லவ் பண்ணுது, நான் வைரம் மாதிரி ஆண்டி, அவ எனக்கு வைடூரியம் மாதிரி பத்திரமா பார்த்துக்குவேன், அப்பதான் எனக்கு எல்லாமே, பத்திரிக்கை ஜூன் வரும், பாய் அப்படின்ற மாதிரி அவன் டக்குன்னு போனை கட் பண்ணிடுறான். இப்போ உங்க அம்மாவுக்கு கையும் இல்லை காலும் இல்லை, நீங்க அவனை பேனு பாக்குறீங்க. என்னடி லுக்கா? ஆமா, கல்யாணம் பண்ணிக்கலான்னு, ஏன்னா நீ அன்னைக்கு வந்தாலும் என்னை விட்டு ஓடிடுவ, இன்னைக்கு நிறைய ட்ரை பண்ண போல, அஜி மாட்டெல்லாம் கேட்டேன், உனக்கு தெரியாது அவங்க என் சைடு, நீ என் கூடவே இருக்கணும், அதான் எனக்கு முக்கியமான விஷயம். ஃபர்ஸ்ட் டைம் கூட எல்லாமே பண்ணிட்டேன், அதெல்லாம் என்ன வருது, நியூ ஃபர்ஸ்ட் டைம், அதனால we are virgin first. பட் இப்போ 2 பேருமே ஒருத்தருக்கு ஒருத்தர்
எல்லாமே தெரியும்ல, அதனால மேரேஜ் பண்ணிக்கலாம் பேபி. நானும் உனக்கு துரோகம் பண்ண மாட்டேன், நீயும் எனக்கு பண்ண விட மாட்டேன் அப்படின்ற மாதிரி அவன் மறைச்சிக்கிட்டே சொல்றான். நீங்க நான் வீட்டுக்கு போறேன், அம்மா பாவம், அப்பா என்ன தேடிட்டே இருக்காரா, நான் போறேன் அப்படின்ற மாதிரி நீங்க சொல்றீங்க. தொல்லை உடைச்சிரும், மூடிக்கிட்டு பாரு அப்படின்ற மாதிரி கோவமா சொல்றான். நீங்க விட்டுருங்க அப்படின்ற மாதிரி நீங்க அழுகுறீங்க. இப்போ கப்ப சுப்பிடு படுக்கல நீ அப்படின்ற மாதிரி லைட்டா சவுண்ட் கொடுக்குறான். நீங்க அவ்வளவுதான் பெட்ஷீட் எடுத்து உங்க நெக் வரைக்கும், அதான் உங்க மவுத் வரைக்கும் கவர் பண்ணிக்கிட்டு அப்படியே அழுகுறீங்க. ஆனா சவுண்ட் வராத மாதிரி, தட்ஸ் மை பேபி கேர்ள் அப்படின்ற மாதிரி ஸ்ட்ரைட்டா போயிட்டு ஃப்ரெஷ் அப் ஆயிட்டு வந்துட்டு அப்படியே ட்ரெஸ் செட் வந்து உங்க கண்ணு முன்னாடியே மாத்துறான். நீங்க அதெல்லாம் கவனிக்கல, உங்களுக்கு அழுக வந்துட்டே இருக்கு, நீங்க அழுதுட்டே இருக்கீங்க. ஆமாம், ட்ரெஸ் எல்லாம் மாத்திட்டு வேற லைட்டா அப்படியே டவல் வச்சு ரப் பண்ணிக்கிட்டே பேபி கேர்ள் வேக்கப், நம்ம 2 பேரும் சாப்பிடலான்னு இங்கல்ல டின்னருக்கு வெளியே போலாம் ஓகே அப்படின்ற மாதிரி சொல்றான். நீங்க டின்னருக்கு வெளியே போனா எப்படியாச்சும் தப்பிச்சிடலாம் அப்படின்ற மாதிரி உங்களுக்கு ஒரு எண்ணம். நீங்க அவனை பேனை பாக்குறீங்க. கெட் அப் அப்படின்றா நீங்க டக்குன்னு இருந்து உட்காந்துக்கிறீங்க. உனக்கு ட்ரெஸ் வாங்கிட்டு வந்திருக்கேன், இதுல என்ன ஒரு ட்ரெஸ் போடு. எனக்கு உன்னோட டேஸ்ட் பத்தி ஒண்ணுமே தெரியாது, பட் எனக்கு பிடிச்ச மாதிரி உனக்கு ட்ரெஸ் வாங்கிட்டு வந்திருக்கேன் அப்படின்ற மாதிரி அவனோட பேக்ஸ் எல்லாம் எடுத்து வந்திருப்பான். அந்த பேக்ல இருந்து ஒரு பேக் எடுத்து உங்ககிட்ட கொடுக்குறான். அந்த பேக் ஃபுல்லா ட்ரெஸ்ஸஸ் இருக்கு. அவன் எல்லாத்தையும் எடுத்து அப்படியே உங்க பெட் மேல கொட்டிட்டு, இதுல எது பிடிச்சிருக்கோ அதை இன்னைக்கு போடு ஓகேவா அப்படின்ற மாதிரி சொல்றான். நீங்க அதை பாக்குறீங்க. எனக்கு இதெல்லாம் வேணாம், நான் வீட்டுக்கு அப்படின்ற மாதிரி முறைக்கிறான். நான் போடுறேன் அப்படின்ற மாதிரி நீங்க சொல்றீங்க. பாரு அப்படின்ற மாதிரி அவன் வந்து சொல்றான். நீங்க பாக்குறீங்க, அதுல மோஸ்ட்லி கவர் ட்ரெஸ் தான், ஃபுல் அண்ட் ஃபுல் கவர்ல தான் இருக்கும். நீங்க அப்படியே அந்த பேனை பாக்குறீங்க, ஏன்னா மோஸ்ட்லி கவர் ட்ரெஸ்ஸாவே இருக்கு, ஃபுல் அண்ட் ஃபுல் ரிவலிங் ட்ரெஸ்ஸே அதுல மோஸ்ட்லி இல்ல. அப்புறம் கொஞ்சம் ரொம்ப ரிவலிங்கான ட்ரெஸ் இருக்கு. அதெல்லாம் வந்துட்டு அவன் கொஞ்சம் ஓரமா எடுத்து ஓரமா வைக்கிறான். அவனே அதெல்லாம் எடுத்து ஓரமா வைக்கிறான். அது ஏன் தனியா வைக்கிறீங்க அப்படின்ற மாதிரி கேக்குறீங்க. அதெல்லாம் என் கண்ணு முன்னாடி நம்ம ரூம்ல போடுறது ஓகே. இந்த ட்ரெஸ்லாம் நீ எப்போ வேணா போட்டுக்கோ. என்ன பொறுத்த வரைக்கும் உன்னோட அழல கூட யாரும் பார்க்க கூடாது, புரியுதா? அப்புறம் எப்படி உன்னோட சின்ன பாட்டை கூட தெரிய விடாம பாத்துக்கணும்ல, அதான் ஃபுல்லி கவர். எனக்கு பொசசிவ் அதிகம், எது பிடிச்சிருக்கோ அதை போடு பேபி, நான் அதுக்கேற்ற மாதிரி மேட்சிங் போட்டுட்டு போவோமா அப்படின்ற மாதிரி அவன் சொல்றான். இப்போ நீங்க அப்படியே பான்னு பாக்குறீங்க. எதனால செலக்ட் பண்ணு அப்படின்ற மாதிரி கத்துறா. நீங்க வந்துட்டு இந்த பிளாக் அப்படின்ற மாதிரி ஒரு பிளாக் கலர் ட்ரெஸ் எடுத்து காட்டுறீங்க. அவனும் பிளாக் ஷூட் தான் போட்டிருக்கான். நீங்க அப்படியே உங்களை பார்த்து that's my baby girl, சேம் ஓகே சேஞ்ச் பண்ணு அப்படின்ற மாதிரி சொல்றான். நீங்க அப்படின்ற மாதிரி இந்த தெரு முழிக்கிறீங்க. ஓ நான் ஹெல்ப் பண்ணணுமா, நீங்க வா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு ஆமா உங்களோட ட்ரெஸ்ஸை ரிமூவ் பண்றான். நீங்க நானே பண்ணிக்கிறேன். உன்னால நடக்க கூட முடியாது பேபி, ஒழுங்கா போடுறே அப்படின்ற மாதிரி சொல்றான். நீங்க அப்படியே பேடு பாக்குறீங்க. அவன் கிடக்க ட்ரெஸ் எல்லாம் எடுத்து போட்டு உங்க வந்துட்டு சேஞ்ச் பண்ணி விட்டுட்டு உங்க ஃபோர்ஹெட்ல ஒரு கிஸ் பண்ணிட்டு போலாமா அப்படின்ட்டான். நீங்க பேனு பாக்குறீங்க. மேக்கப் போடணும்ல, சரி வா இங்க வந்து உட்காரு அப்படின்ற மாதிரி உங்களை வந்துட்டு ஒரு டேபிள் முன்னாடி, அதான் ட்ரெஸ்ஸிங் டேபிள் முன்னாடி உட்கார வச்சுட்டு அவன் இன்னொரு பேக் எடுக்கிறான். அதெல்லாம் நிறைய காஸ்மெட்டிக்ஸ் பொருளா இருக்கு. எடுத்துட்டு வந்து அந்த டேபிள் மேல எடுத்து வைக்கிறான். ஒன்னொன்னா எடுக்கிறான். அழகா கியூட்டா அடிக்கிட்டு இருக்கான். அப்படி இருக்கு பாரு. மோஸ்ட்லி இதெல்லாம் நான் யூஸ் பண்ணி பார்த்ததில்ல, கேட்டேன் இதெல்லாம் யூஸ் பண்ணுவாங்கன்னு சொன்னாங்க, அதனாலதான் உனக்கு வாங்கிட்டு வந்தேன். இந்த வேலையெல்லாம் நான் பார்த்ததே இல்லை. சீக்கிரம், இதெல்லாம் எனக்கு மேக்கப் போடலாம் தெரியாது, இதை மட்டும் பண்ணிக்கிட்டு சீக்கிரம் வருவியா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவன்
கீழே போயிட்டு இருக்கான். நீங்க அப்படியே வந்துட்டு அந்த மேக்கப் பொருள் எல்லாம் பாக்குறீங்க. நீங்க மோஸ்ட்லி மேக்கப்லாம் போட மாட்டீங்க. நார்மலா எப்பயும் போல ஒரு சிம்பிளா காஜல் அந்த மாதிரி ஏதோ ஒன்று போடுறீங்க. எனக்கு சத்தியமா தெரியாது பேர்லாம், ஓகேவா? அதெல்லாம் போடுறீங்க. போட்டுட்டு இன்னும் பேக்ஸ் இருக்கு. என்ன இந்த பேக்ல எல்லாம் இருக்கும் அப்படின்ற மாதிரி உங்களுக்கு கொஞ்சம் ஆர்வமா இருக்கு. நீங்க அப்படியே போயிட்டு பாக்குறீங்க. அதுல ஒரு பேக் ஃபுல்லா ஒரு சானிட்டரி நாப்கின் அந்த மாதிரி வாங்கிட்டு வந்திருக்கான். இன்னொரு பேக் ஃபுல்லா வந்துட்டு ஸ்கின் கேர் அந்த இதெல்லாம் வச்சிருக்கான். அப்புறம் கட்டிங் மிஷின் எல்லாம் வச்சிருக்கான், ஓகேவா? நீங்க எல்லாம் பார்த்துட்டு ஓ இவ்வளோ யோசிக்கிறாரா என்ன அப்படின்ற மாதிரி ரியாக்ஷன் கொடுக்குறீங்க. அந்த பேடை அந்த இதெல்லாம் எடுத்துட்டு போயிட்டு ஓரமா வைக்கிறீங்க. இப்போ அந்த பேடுக்குள்ள என்னவோ இருக்கு. நீங்க என்ன அப்படின்ற மாதிரி அதை ஒன்று ஒன்றா பேடெல்லாம் எடுத்து வச்சுட்டு இருக்கும் போது பாக்குறீங்க. அந்த பேடுக்கு வந்துட்டு ரூம் சேஃப்டிஸா இருக்கு. நீங்க என்ன மல்டி லேவல்ல இருக்கு அப்படின்ற மாதிரி பாக்குறீங்க. உங்களுக்கு தெளிவா தெரியல, ஆனா தெரியும்ல, நீங்க பாத்திருப்பீங்க இந்த விளம்பரத்தெல்லாம். நீங்க இதை பார்த்துட்டு இது அது இல்ல அப்படின்ற மாதிரி பார்த்துட்டு என்ன இவ்வளோ இருக்கு அப்படின்ற மாதிரி நீங்க பாக்குறீங்க. அது பண்டில் பண்டலா இருக்கு. உங்களுக்கு செம்ம பயமா இருக்கு. அது தொடவே உங்களுக்கு பயமா இருக்கு. இருந்தாலும் எடுத்து வைக்கணும்ல அப்படின்னு சொல்லிட்டு நீங்க இன்னொரு லாக்கர்ல எடுத்து எல்லாத்தையும் பேக் பண்ணிட்டு இருக்கீங்க. அப்படியே வச்சுட்டு இருக்கும் போதே இன்னும் கீழே அந்த ட்ரெஸ்ஸுக்கு அந்த அந்த பேக்கெட்க்கு கீழே அந்த பிரெக்னன்சி கிட்ஸ் எல்லாம் இருக்குல்ல, அதெல்லாம் ஒரு 4-5 பக்கெட் வாங்கிட்டு வந்து வச்சிருக்கா. நீங்க வந்துட்டு ஏன் அப்படின்ற மாதிரி ரியாக்ஷன் பண்ணுறீங்க. அதான் ப்ரொடக்ஷன் இருக்குல்லடா அப்படின்ற மாதிரி யோசிக்கிறீங்க. மேபி அப்படின்ற மாதிரி ஒரு யோசிச்சிருப்பாங்க. எல்லாத்தையும் எடுத்து அடிக்கிட்டு இருக்கீங்க. ஹே என்னடி பண்ணிட்டு இருக்க அப்படின்ற மாதிரி உள்ள வந்து கேக்குறான். இதெல்லாம் எடுத்து அடிக்கிட்டு இருக்க. ஓகே, அந்த கவர்ஸ் எல்லாம் எடுத்து இந்த டேபிள்ல வச்சிரு, தயவு செய்து. இல்லைனா நீ கம்மில் உட்காரு, நான் எடுத்து வச்சிடறேன். அப்படின்னாதான் எனக்கு யூஸ் பண்ணும் போது எனக்கு ஈஸியா இருக்கும் அப்படின்ற மாதிரி அவன் அந்த சேஃப்டிஸ் எல்லாம் எடுத்துட்டு போயிட்டு உங்க பெட்டுக்கு பக்கத்துல இருக்க டிராவிலே வைக்கிறான். நீங்க பாக்குறீங்க என்னடா அப்படின்ட்டு. அப்புறம் இந்த சிங்கர் அந்த ஸ்கின் கேர் அந்த பொருளெல்லாம் இருக்குல்ல, அதில் டக்குனு என்னவோ தேய்ச்சிட்டு இருக்கான். நீங்கள் பேனு பார்க்குறீங்க என்னடா அப்படின்ட்டு. அதில் ஹேண்ட் கப் இருக்கு. பட் அதில் வந்துட்டு லைட்டாக இந்த ஃபெதர்ஸ்லாம் வச்ச மாதிரி க்யூட்டாக இருக்குது அந்த ஹேண்ட் கப், பிங்க் கலரில். அவன் அதை எடுத்துட்டு எப்படி இருக்கு, நம்ம தான் யூஸ் பண்ண போகிறோம் அப்படின்ட்டு அதையும் எடுத்து ஒரு ட்ராவில் போடுறோம். அவங்களுக்கு ஒரு மாதிரி இருக்கு, என்னடா இப்படிலாம் யோசிக்கிறானே அப்படின்ட்டு. நீங்கள் அவனை பேனை பார்க்குறீங்க. பாப்பலாம் அப்படின்றான். போகணுமா அப்படின்றீங்க. போகணும் அப்படின்ற மாதிரி அவன் சொல்லிட்டு உங்களை இழுத்துட்டு போறான். நீங்க எப்படியாச்சும் அவன்கிட்ட இருந்து இன்னைக்கு தப்பிச்சிடணும், இதெல்லாம் பார்த்தா எனக்கு ரொம்ப பயமா இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு நீங்க அப்படியே போறீங்க. அவன் உங்களை கூட்டிட்டு கார்ல போய் உட்காடுறான். கார் டிரைவ் பண்ணிட்டு இருக்கான். நீங்க அப்படியே பதட்டத்தோட இருக்கீங்க, ஹேண்டை போட்டு பிசைஞ்சிட்டே இருக்கீங்க. அவன் அடிக்கடி உங்களை நோட் பண்ணுறான். பட் என்ன கேட்கல. அப்படியே வந்துட்டு கார் போயிட்டு இருக்கு. இது ஒரு நைட் டைம். அவன் வந்துட்டு ஓட்டிட்டு போயிட்டு இருக்கான். ஒரு ஹோட்டல் முன்னாடி நிற்கிது. ஆனால் மோஸ்ட்லி அங்கே யாரும் ஆள் சத்தமே இல்லாத மாதிரி இருக்கு. நீங்கள் அவனை பேனு பார்க்குறீங்க. வெயிட் நான் வரேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவன் அந்த டோர் ஓப்பன் பண்ணிட்டு உங்கள் சைடு வந்துட்டு டோர் ஓப்பன் பண்ணிட்டு உங்களை கூட்டிட்டு வரான். நீங்கள் அப்படியே பேனு பார்க்குறீங்க. நீங்கள் வந்து எப்படி தப்பிக்க போகணும் அப்படின்ற மாதிரி யோசிச்சுக்கிட்டே போறீங்க. அது ஒரு ரெசார்ட் மாதிரி. நீங்கள் உள்ளே போறீங்க. பீச் சைடு வந்துட்டு ரெடி பண்ணியிருப்பான். நீங்கள் அப்படியே பேனு பார்த்துட்டு இருக்கீங்க. அங்கே மோஸ்ட்லி யாருமே ஒர்க்கர்ஸ் மட்டும் தான் இருக்காங்க, மற்றபடி யாருமே இல்லை. நீங்கள் சுற்றி முற்றி பார்க்குறீங்க, யாருனா இருந்தால் ஹெல்ப் பண்ணலான்னு, ஹெல்ப் பண்ணுவாங்க அப்படின்ட்டு. பட்டு யாருமே இல்லை. நீங்கள் அந்த ஒர்க்கர்ஸ்லாம் பார்க்குறீங்க. அவங்க எல்லாமே சுகாக்கிட்டே வந்துட்டு பவ் பண்ணி பேசுகிறாங்க. உங்களுக்கு பயமாக இருக்குது, இவங்களும் இவன் ஆள் தானா அப்படின்ற மாதிரி. இப்போ உங்களை வந்துட்டு அந்த ரெசார்ட்லேருந்து அந்த பீச் சைடு வந்துட்டு கூட்டிகிட்டு போகிறான். நீங்கள் அப்படியே பானு அப்படியே நடந்து போயிட்டு இருக்கீங்க. உங்கள் ஹேண்டை பிடிச்சி அவன் இப்போவுமே இழுத்துட்டு தான் போகிறான். நீங்கள் அப்படியே பொறுமையாக நடந்து போயிட்டு இருக்கீங்க. இப்போ அந்த இடத்துல வந்துட்டு ஒரு கேண்டில் லைட் டின்னர் மாதிரி வந்துட்டு ரெடி பண்ணியிருக்கான் பீச் சைடு. நீங்கள் அப்படியே பானும் போகிறீங்க, நடா நடுதுங்க அப்படின்ட்டு. பேபி வா, ஐம் சாரி, இது நல்லா இருக்கா இல்லையான்னு எனக்கு தெரியல. மோஸ்ட்லி மாஃபியா கூடயே சுற்றிட்டு இருந்தானா, இந்த ஐடியாலாம் எனக்கு சுத்தமாக வரல. ஏதோ கூகுளில் சர்ச் பண்ணேன், ஏதோ சிக்கிச்சு,
பண்ணி பார்த்தேன். நல்லா மன்னிச்சிரு, ஓகேவா? எப்ப பார்த்தாலும் கண்ணு பிடிச்ச கையால பொண்ணை பிடிச்சனா அதான் எனக்கு ஒண்ணுமே தரல அப்படின்ற மாதிரி அவங்கள பார்த்துட்டு ஸ்மர்க்கோட கேட்குறான். அந்த கேண்டில் லைட்ல அவனோட ஃபேஸ் அப்படியே சொல்லிக்குது. நீங்க அவனை பார்த்தா அவங்களுக்கு பயம்தான் வருது. உட்கார் அப்படின்றான். நீங்க வந்துட்டு கம்முன்னு உட்காந்துறீங்க. இந்த இதை சாப்பிடு அப்படின்ற மாதிரி அவனுக்கு ஃபுட்டெல்லாம் எடுத்து வைக்கிறான். அவங்களுக்கு அதெல்லாம் மோஸ்ட்லி அதில் இருக்கிற சில டிஷ் எல்லாம் உங்களுக்கு பிடிக்கல. அது 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 வேண்டாம் அப்படின்றீங்க. சாப்பிட்டு டேஸ்டா இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்றான். எனக்கு வேணாம் அப்படின்றீங்க. ஏய் அழகாம சொல்றீ அப்படின்ற மாதிரி டக்குனு கோவம் வந்துருது அவனுக்கு. நீங்க எனக்கு அது பிடிக்காது அப்படின்றீங்க. இட்ஸ் ஓகே பேபி, இட்ஸ் ஓகே, பயப்படாத. நான் எம்மளவும் தப்பு இல்லை, பயப்படாத. நீ அதை சாப்பிட வேணாம், நீ மீதி சாப்பிடு அப்படின்ட்டான். நீங்க மீதி எல்லாம் சாப்பிட்றீங்க. இப்ப சாப்பிட்டுட்டு நீங்க அப்படியே டிஷ்யூஸ் எடுத்து ஹேண்ட் எல்லாம் வாஷ் அதான் கிளீன் பண்ணிட்டு இப்போ வந்துட்டு அப்படியே பாக்குறீங்க. அவன் டெசர்ட் வரும் அப்படின்ற மாதிரி சொல்றான். நீங்க அப்படியே உட்காந்துட்டு இருக்க. இப்போ டெசர்ட் எடுத்துட்டு வராங்க, ஒரு கேக் மாதிரி. நீங்க அதை வந்துட்டு கேக்கா அப்படின்றீங்க. சாப்பிடு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவன் அந்த கேக்கு அவனுக்கு ஆர்டர் பண்ணல, உங்களுக்கு மட்டும்தான் ஆர்டர் பண்ணிருக்கான். நீங்க சாப்பிடலையா அப்படின்ற மாதிரி கேட்குறீங்க. எனக்கு கேக்லாம் பிடிக்காது அப்படின்ற மாதிரி அவன் சொல்றான். நீங்க அப்படியே அவனை பேனை பாக்குறீங்க. என்ன நினைச்சோன்னா தெரியல, டக்குன்னு வந்துட்டு பக்கத்துல ஒரு ஒயின் பாட்டில் இருக்கும். நீங்க அதை டச் கூட பண்ணிருக்க மாட்டீங்க. அதை எடுத்து அவன் பாட்டு கிளாஸ்ல ஊற்றி குடிச்சிட்டு இருக்கான். கிட்டத்தட்ட 3 ரவுண்ட்ஸ் போயிருச்சு. நீங்க சாப்பிட்றது அவ்வளோ பொறுமையா சாப்பிட்றீங்க, சாப்பிட்டுட்டே இருக்கீங்க. அவன் குடிச்சிட்டே இருக்கான். இப்போ உங்க லிப்ஸ் கிட்ட லைட்டா வந்துட்டு ஒரு பைட் கொஞ்சமா இருக்கும். நீங்க வந்துட்டு அப்படியே சாப்பிட்டுட்டு இருக்கு. அப்படியே பீச் எல்லாம் பாத்துக்கிட்டே சாப்பிட்டுட்டு இருக்கீங்க. உங்களுக்கு பயமா இருக்கு, எப்பறாங்க தப்பிக்க போறோம் அப்படின்ட்டு. அவன் குடிச்சுக்கிட்டே உங்களை பாக்குறான். உங்க லிப்ஸ் கிட்ட அது இருக்கிறத பார்த்தவனே அவனுக்கு என்ன பண்றதுன்னே தெரியல. டக்குனு உங்க சிக்ஸ பிடிச்சவன் அப்படியே உங்க லிப்ஸோட அப்படியே கிஸ் பண்ணி அதை எடுக்கிறான். நீங்க வந்துட்டு அப்படி ரியாக்ஷன் கொடுக்குறீங்க. அவன் கிஸ் பண்ணி முடிச்சுட்டு சொல்ல போனா சோ டேஸ்டி அப்படின்றான். நீங்க அந்த பேனை பாக்குறீங்க, நடக்குதுன்னு. நீங்க அப்படியே பார்த்துட்டு இருக்க. அவன் ஒரு வாக் போலாமா அப்படின்றான். நீங்க அவனை பேனை பாக்குறீங்க, வா போலாம் அப்படின்ற மாதிரி உங்களை கூட்டிக்கிட்டு அப்படியே நடந்து போயிட்டு இருக்கான். நீங்க அப்படியே கூட பொறுமையா நடந்து போயிட்டு இருக்கீங்க. உங்களுக்கு என்ன பண்றதுன்னே தெரியல. அப்படியே நடந்து போயிட்டு இருக்க. அந்த பீச்ல வந்துட்டு நடந்து போக ஒரு மாதிரி ரிலாக்ஸிங்கா இருக்கு. அண்ட் ஷிப்பிங் கண்டினியூ. இதோட இருந்தால் பாட்டு முடிச்சிடறேன். நெக்ஸ்ட் பார்ட் ஜூன் போடுறேன். சாரிடா, ஏன்னா சுச்சுவேஷன் சரியில்லை. பாய், டாட்டா, சியூ. ஜூன் நான் வீடியோ போடுறேன்டா, ஓகேவா? எங்களுக்கு போடுறேன், ஓகே. சுகா பயாஸ்லாம் எனக்கு வச்சுக்காதீங்க, சாரிடா. ஜூன் நான் டியூரேஷன் அதிகமாக போடுறேன். பாய்.